வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பழமொழி சிவ பூஜையில் கரடி. அது என்ன சிவ பூஜையில் கரடி அப்படின்னு யோசிப்போம். சிவ பூஜையில் கரடி நுழைஞ்ச போலலாம் சொல்லுவாங்க. சிவ பூஜையில் கரடின்னா அதாவது நம்ம அந்த பழமொழியை கட்டது என்ன நினைப்போம்னா, சிவனுக்கு பூஜை நடந்துட்டு இருக்க நேரம் அந்த கோயில்ல எங்கேயோ கோயில்ல கரடி நுழைஞ்சிட்டுனா எப்படி இருக்கும், நுழைஞ்சா மக்கள்லாம் சிதறி ஓடிடுவாங்க, பக்தர்கள்லாம். அப்படிதான் ஒரு ஒரு மனப்படம் நம்ம மனசுல ஓடும். கரடி நுழைஞ்சிட்டுனா எல்லாரும் சிதறி ஓடிடுவாங்க பயந்து, ஐயோ விலங்கு வந்துட்டு அப்படின்னு சொல்லி. அப்போ அங்கே ஒரு குழப்பம்தான் வரும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம கற்பனையில் நினச்சி பார்ப்போம். ஆனால் உண்மை அதுவல்ல. உண்மை என்னன்னா, கரடி கிடையாது. கரடி எப்படி அங்கே கோயிலுக்குள்ளே வரும்? கரடி எப்படி சிவ பூஜைக்கு வரும்? தேவையில்லை. கரடிக்கும் சிவபெருமானுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதாவது என்னன்னா, கரடிகை கரடிகைன்னு ஒரு இசைக்கருவி உண்டு. அந்த இசைக்கருவி பேர் கரடி. அது இப்போ உள்ள அந்த உரிமை மேளத்தை போனது அந்த இது. அந்த கரடிகை என்னன்னா சிவனுக்கு உகந்த வாத்தியம். அதை சிவன் கோயில்ல பூஜை நேரம் அதை வாசிப்பாங்க. ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொன்று, சில இதில் மேளம் போடுவாங்க. சிலருக்கு இப்போ ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு வாத்தியம் பிரியமா இருக்கும். அதாவது ரொம்ப பிரியமான வாத்தியங்கள் இருக்கும். இப்போ கண்ணனுக்கு புல்லாங்குழல் இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாத்தியங்கள் இருக்கும். அதே மாதிரி சிவனுக்கு உகந்தது இந்த கரடிகை. அந்த கோயிலில் பூஜை நடக்கிற நேரம் அந்த கரடிகையை ஒலிப்பாங்க. அப்போ அந்த ஒலிக்கிறப்ப கோயிலில் நிறைய கூட்டங்கள் வரும்பொழுது மக்கள் எல்லாம் முன்னாடி இருக்கிறவங்க எல்லாம் இருப்பாங்க, கொஞ்சம் தள்ளி இருக்கிறவங்களும் இருப்பாங்க. அப்போ அந்த கரடிகை ஒலி கேட்டினாலே என்னது, பூஜை நடக்குது அப்படின்னு அர்த்தம். சிவனுக்கு பூஜை நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிடுவாங்க. அந்த இதை வச்சுதான் சிவ பூஜையில் கரடிகை அப்படின்னு சொல்றதுதான் மாறி சிவ பூஜையில் கரடி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. நம்ம சிவ பூஜையில் கரடின்னா யாரும் திடீர்னு வேண்டாதவங்க நம்ம ஏதாவது ஒரு காரியம் செய்யும்போது நுழைஞ்சிட்டா கூட சிவ பூஜையில கரடி நுழைஞ்சமே இவன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அது உண்மை அதுவல்ல. உண்மையான அர்த்தம் சிவ பூஜையில் கரடிகை, அந்த இசைக்கருவி. அதை பற்றினதுதான் இதோட உண்மையான பொருள். வணக்கம்.